Hey guys, welcome to Raghulan. நம்ம கிரிப்டோ ரகுலன் சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த மைனிங் ரிக்ஸ் எல்லாம் வந்து இப்போ எத்தேரியம் வந்து 2.2 போனதுக்கு அப்புறத்துலேருந்து நம்மளுக்கு மைனிங்கில் வந்து பெரிய ப்ராஃபிட்டே கிடையாது. ரேவன் காயின் வந்து இட் இஸ் நாட் கோன் பி ப்ராஃபிட்டபிள். அண்ட் ஸோ அப்போ ஏன்னா அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்றதான் வச்சு நம்ம மைனிங் பண்ணுறோம். இப்போ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இனிமேல் மைனிங்ன்ற ஒரு விஷயம் தேவை கிடையாது. ஸோ இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து மைனிங்ன்ற ஒரு விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் கான் அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ராஃபிட்டபிளே கிடையாது. ஹாபிக்கு வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த மைனிங் ரிக்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 28 கிராஃபிக் கார்ட்ஸ் ஒன்று இருக்குது நம்ம கையில் இருக்குது. அண்ட் மதர் போர்டு, ப்ராசர், ரேம் எல்லாமே நம்ம கையில் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் எங்கே போனாலும் சரி, இப்போ ஆஸ்திரேலியா, யூகே எங்கே போனாலும் சரி, எல்லோரும் வந்து குப்பையாக வந்து இந்த கிராஃபிக் கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா மார்க்கெட்டில் வந்து ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வந்து யூஸ்டு கிராஃபிக் கார்ட்ஸு, மதர் போர்டு இது எல்லாத்தையும் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் சால்வேஜ் விலைக்கு தான் நம்ம விற்கணும். பட் எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிராஃபிக் கார்டு வந்து இது வந்து RTX 3060 அண்ட் ஒன் ஆஃப் தி டீசென்ட் கார்ட்ஸ். இது நல்ல பர்ஃபார்மிங் கார்டு. இது நர்ஃப்டு இது, பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் டீசென்ட் கார்டு. இது வந்து இப்போ நான் சென்னையில் வந்து 2003-04 அந்த டைமில் வந்து சென்னையில் வந்து ஐடி பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து பண்ணுறப்ப இந்தமாரி கிராஃபிக் கார்டை வந்து என் கையில் தொட்டு பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். யாருக்காக தான் வாங்கி கொடுப்பேன் சில விஷயம். ஏன்னா என் வீட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு கிராஃபிக் கார்டு இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு அசம்பிள் பண்ணுறோம், எனக்கு ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் இருக்கும், எனக்கு கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் என் வீட்டில் ஒரு கிராஃபிக் கார்டு இருக்கும். இருந்தாலும் இன்னும் ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்டெலாம் வந்து யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுக்குறப்ப இது அந்த வெயிட், அந்த ஒரு சாலிடான ஒரு இந்த கிராஃபிக் கார்டை கையில் பிடிச்சி பார்க்குறப்ப அப்படியே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு தடையும் கஸ்டமருக்கு வந்து அசம்பிள் பண்ணுறப்ப அதில் வந்து மற்ற கம்ப்யூட்டர்காரங்களுக்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து கேம்ஸும் அப்போ வந்து நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ அப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா கேம்ஸும் தெரியும். ஸோ கஸ்டமர் வந்து என்ன கேம்ஸ் விளையாட போகிறாங்களோ அந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி கிராஃபிக் கார்டு கூட கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணிடுவோம். வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவோம், வாங்கினதுக்கப்புறமும் வந்து பெஞ்ச்மார்க் டெஸ்ட் ரன் பண்ணி ஆக்சுவல் கேமை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்க்குறது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்பவுமே வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்து நான் அசம்பிள் பண்ணி ஃபுல்லாக ரன் பண்ணி கேம் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் காட்டுவேன். அவங்களுக்கு தேல் என்ஜாய் த திங். நாங்கள் உட்காந்து கேம்ஸை பற்றி பேசுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ ஹேட் வெரி ஒரு சார்ட் ஆஃப் லைக் கஸ்டமர் வந்து என்னோட பேஸ் வந்து கஸ்டமர் பேஸ் வந்து யாருமே என்கிட்ட எடுத்துக்க முடியாது அந்த டைமில், இப்போ காலேஜ் படிக்கிறப்ப. ஸோ இப்போ அந்த மாதிரி இந்த கிராஃபிக் கார்டை கொண்டு போய் அடிமாட்டு விலைக்கு வந்து கொடுக்குறது அப்படின்றது வந்து எனக்கு அவ்வளோ உடன்பாடே இல்லை. எனக்கு அது அந்த ஒரு கான்செப்ட் என்னால் யோசிக்கவும் முடியல, இது கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒன்று வந்து இதை அசம்பிள் பண்ணி நம்ம வித்துடலாம், ஃபர்ஸ்ட் திங் அது பண்ணலாம். அண்ட் செகண்ட் வந்து இதை ரெண்டலுக்கு கொடுக்கலாம். பிசிஸோ இல்லை வந்து ஹார்ட்வேரை வந்து ரெண்டலுக்கு கொடுக்கலாம். அண்ட் இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க. மார்க்கெட்டில் வந்து இப்போ இறக்குமே சொன்ன மாதிரி ப்ரைஸ் கம்மியாக போகிறதுனால நிறைய பேர் வந்து சீப்பாக வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. பட் இது ரெண்டுமே பண்ணாத ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் டு ஓன் அப்படின்ற கான்செப்ட் தான் அது. ஸோ அது ஆல்ரெடி அதுவும் சில பேர் பண்ணிருக்கிறாங்க. பட் அது வந்து ஒரு கமர்ஷியலைஸ்டு விஷயமாக பண்ணிருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சேஃப் அன் எக்ஸாம்பிள், இந்த ஒரு கிராஃபிக் கார்டு அசம்பிள் பண்ண ஒரு பிசி வச்சுக்கோங்க, ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டரில் வந்து எப்படி இருந்தாலும் மதர் போர்டு, ரேமு, ப்ராசரு, மானிட்டர் எல்லாமே இருக்கும். எல்லாம் சேர்த்து லெட்ஸே வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வாங்கினீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடலாம். அதுவே வந்து நீங்கள் ரெண்ட் பண்ணுறீங்க, வாடகைக்கு வாங்குறீங்க அப்படின்னா மாதத்துக்கு வந்து ரெட்ஸே ஒரு 2,000 3,000 அந்த மாதிரி இருக்கும், 5,000 அந்த மாதிரி இது ஒரு ப்ரைஸ் இருக்கும். சென்னையிலேயே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும். இந்த ரெண்ட் டு ஓன் கான்செப்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த 2,000 3,000ன்றதை வந்து ப்ரைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, 7,000 அப்படின்னு வச்சுருவாங்க. வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி தான் பே பண்ணுவீங்க, 12 மாதமாக பே பண்ணுவீங்க. பே பண்ணதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து சொந்தமாயிடும். ஸோ இப்போ இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நீங்கள் அதிகமாக வாங்குவீங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா 50,000க்கு வாங்குவீங்க. அதுவே நீங்கள் வந்து ரெண்ட் டு ஓனில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 70,000 கொடுத்து நீங்கள் வந்து அந்த பிசியை வந்து வாங்குவீங்க ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம். இப்போ இது வந்து சிட்னியில் சில கம்பெனிஸ் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் பண்ணல, பட் சில கம்பெனிஸ் பண்ணுறாங்க. ரெண்டல் பிஸ்னஸ் சில கம்பெனிஸ் பண்ணுறாங்க. சேல் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட நீஷ் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம எப்படி நம்ம அட்ராக்டிவாக தெரிய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட கோல் வந்து இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் டுடே வந்து இந்த பிஸ்னஸை ப்ரைமாக ரன் பண்ணணும், இதுதான் நம்மளோட கோல் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நம்ம வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் இருக்குது, வர்ச்சுவல் ஃபைனான்ஸு, வர்ச்சுவல் காயின், வர்ச்சுவல் ஸ்வாப்பு, அது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இட்ஸ் அ ஹாபி.
ஹாபி ப்ராஜெக்ட். இந்த சென்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எப்படி நான் வந்து ஹரிகுரு வர்ச்சுவல் இம்போர்ட்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் லைக் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான், ஒரு 1 hour 2 hour தான் எனக்கு அந்த கம்பெனியில் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். எல்லா நாளும் கிடையாது, வாரத்தில் சில நாள் மட்டும் தான் டெலிவரிஸ் இருக்கிறப்ப மட்டும் தான் அங்கே போகிறேன். பட் ஸ்டில் தெர் இஸ் அ கம்பெனி, அது வந்து எனக்கு வந்து அப்பப்போ ஒரு இன்கம் பே பண்ணுது, அந்த கம்பெனி க்ரோ ஆகுது, ஆர்டர்ஸ் வருது, அது எல்லாமே ரெகுலர் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். hariguru.com.au அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அதில் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது, கிட்ஸ் ஃபர்னிச்சர் இருக்குது, கஸ்டமர்ஸ் ரெகுலராக வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஈபேயில் நம்மளுக்கு ஒரு ஸ்டோர் இருக்குது. இப்போ அந்த என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த என்டையர் டீமு எல்லாமே நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது. கையில் ப்ராடக்ட் இருக்குது அண்ட் ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் டு ஓன் அப்படின்ற கான்செப்ட் பண்ண போகிறோம். ஆனால் மற்ற கம்பெனிஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி அதிகமான ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ண போகிறதில்ல. அண்ட் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அது வந்து ஏதாவது ஒரு இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தங்க மூலியமாக தான் அந்த ரெண்ட் டு ஓன் அப்படின்ற கான்செப்டோ இல்லை ரெண்டலோ எல்லாமே நீங்கள் போவீங்க. அவங்க வந்து ஏதாவது ஹிடன் ஃபீஸ் வச்சுருப்பாங்க. மாதம் ஒரு மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஃபீ, இயர்லி மெயின்டெனன்ஸ் ஃபீ எதாவது ஒன்று போட்டு 0% இன்ட்ரெஸ்ட்னா இன்னொரு பக்கம் அவங்க காசை எடுத்துருவாங்க, ஃப்ரீயால் வந்து கொடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம என்னென்னா ஜென்யூனாக வந்து we gonna give it as a 0% interest அப்படின்ற கான்செப்டில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இதை நம்ம விற்றோன்னா அடிமாட்டு வேலைக்கு போகும். வேறஸ் இதை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் நம்மளோட ப்ரைமரி ஃபோக்கஸ். ஸோ அதே சமயத்தில் we still profitable. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பேர் இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து நம்ம ஜென்யூனாக வந்து 0% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஹிடன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் இதில் மூலியமாக என்னென்னா, இது நம்ம ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக தானே கொடுக்கணும். அண்ட் இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி அதுக்கு வந்து ஹரிபே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஆப் ஒன்று அங்கே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் இட் வில் பி அ ரியலி குட் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. ஸோ இப்போ என்னென்னா, இந்த கிராஃபிக் கார்டு, மதர் போர்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேமெல்லாம் வந்து நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. இது எல்லாமே வந்து கேமிங் ரேம். இது நான் வாங்குறப்ப எனக்கு தெரியும். இந்த சென்ஸ் வந்து இதிலே லோ குவாலிட்டி ரேம்ஸ்லாம் இருக்குது, லோ எஃப்எஸ்பி ரேம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ரீசேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அதெல்லாமே வந்து நம்ம முன்னாடியே வந்து வாங்குறப்போ ஒவ்வொரு பார்ட்ஸுமே நம்ம கொஞ்சம் வாங்குறப்ப ஃபேஸ்புக்கில் அதோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, ஜென்ரலாக மார்க்கெட் ப்ரைஸில் யூஸ்டில் எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். இந்த மாதிரி கேமிங் ரேம்ஸ் எல்லாமே வந்து இட் ஆல்வேஸ் ஹேஸ் அ பெட்டர் ப்ரைஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேமிங் ரேமுக்கும் லெட்ஸே ரெகுலர் ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெகுலர் பிசியில் யூஸ் பண்ணுற ரேம். ஸோ இதுக்கும் ஆக்சுவலி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, வா இது செம்ம ஹை பர்ஃபார்மன்ஸ், அது மேலே கவர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது. உள்ள ஒரு சின்ன ஹீட் சிங்க் இருக்கும். அண்ட் சில இதில் ஹீட் சிங்க் கூட இருக்காது. இது வெறும் பிளாஸ்டிக் கவர் மட்டும்தான் மேலே இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எஃப்எஸ்பி கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது வந்து 3000 எஃப்எஸ்பி இருக்கும், 3200 எஃப்எஸ்பி இருக்கும். ஃப்ரண்ட் சைஸ் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பீடு. ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. பட் இது வந்து ஜஸ்ட் இட் லுக்ஸ் அட்ராக்டிவ். பார்க்குறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு கேமிங் ரேம், இது வந்து நான் கேமிங் ரேம் அப்படின்ற மாதிரி பார்க்கறதுனால இதுக்கு வந்து ஒரு பெட்டர் ப்ரைஸ் இருக்கும். பட் வாங்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்குறப்பே வந்து இந்தமாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கியிருக்கோம். அதனால் திஸ் ஷுட் பி அ ஈஸி ஒன். அண்ட் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாத்தையும் வந்து நான் ஃபுல்லாக அழகாக க்ளீன் பண்ணி இது எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு கிளியராக வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி ஃபுல்லாக நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம போட்டு நம்ம ரெண்டல் மாரி பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கரண்ட்டாக சிட்னியில் இருக்கிற ஒருத்தவங்க பண்ணிருக்கிறாங்க ஒரு கேமிங் பிசி. அண்ட் அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, i7 or AMD ஈக்குவலன் கொடுக்குறாங்க, 8 GB RAM. ஆக்சுவலி அவங்க கொடுக்குறது 8 GB RAM. நம்மள்ட்ட வச்சுருக்கிற ஒவ்வொரு ஸ்டிக்குமே வந்து 16 GB. ஸோ அதனால் பை டிஃபால்ட் வந்து நம்ம அவங்களோட பெட்டர் கன்ஃபிகரேஷன் இதிலே நம்ம ஆரம்பிக்கிறோம். ஈவன் i7 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ப்ராப்ளி அவங்க 7th Gen 8th Gen முக்கால்வாசி ரெண்டல் கம்பெனிஸ் வந்து ஹார்ட்வேர் அவ்வளோ லேட்டஸ்ட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 7th Gen 8th Gen வச்சுருப்பாங்க. அண்ட் நம்ம வந்து எல்லாமே லேட்டஸ்ட்டு 1 year old எல்லாமே. ஸோ அதனால் AMD பார்த்திங்க அப்படின்னா வந்து Ryzen 9 7 5400X அண்ட் 3900X. ஸோ எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டு CPU RAM எல்லாமே லேட்டஸ்ட்டு. அண்ட் ஹார்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா 1 TB அப்படின்னு போட்டிருந்தாலே இட்ஸ் அ ஹார்ட் ட்ரைவ், இட்ஸ் நாட் அன் SSD. ஸோ இட்ஸ் கோன் பி ஸ்லோவர். ஸோ நம்மள்ட்ட வந்து SSDயை விட ஃபாஸ்ட்டு NVMe இருக்குது. NVMe உங்களுக்கு தெரில அப்படின்னா, ஸோ இது வந்து SSD ஹார்ட் ட்ரைவ் இது. அண்ட் இது வந்து NVMe. ஸோ இது ரெண்டு தான் பேசிக் டிஃப்ரென்ஸ் கைஸ். ஸோ உங்களுக்கு க்ளோஸராக காட்டணுன்னா
I think I can do it here. Okay, so இது வந்து NVMe NVMe storage இது, and இது வந்து SSD solid state drive. ஸோ இது வந்து much more faster. ஸோ இது வந்து M2 ஃபார்ம் ஃபேக்டர் நினைக்கிறது. ஸோ இதில் NVMe வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃபார்ம் ஃபேக்டர் மட்டும். அண்ட் ஹார்ட் ட்ரைவ் வந்து உங்களுக்கு தெரியும், மெக்கானிக்கல் ஹார்ட் ட்ரைவ். ஸோ இவங்க வந்து இப்போ நீங்கள் இவங்களோட கன்ஃபிகரேஷன் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களோட கன்ஃபிகரேஷன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்க. அண்ட் 24-inch மானிட்டர், we can still do it better. 27-inch மானிட்டர் நம்மளால் கொடுக்க முடியும். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து Windows 10. ஸோ நம்மக்கிட்ட லைசன்ஸும் இருக்குது, Windows 10 லைசன்ஸ் இருக்குது, which will also be really cool. அதுக்கப்புறம் கீபோர்ட் மவுஸ் எல்லாமே நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது, which is also really cool. அவங்க எவ்வளோ ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $39 வந்து கொடுக்குறாங்க per week. per month இல்லை per week. ஸோ இந்த கால்குலேஷன் படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து நம்மளோட பிசி வந்து கொஞ்சம் ஹையர் அண்ட் பிசி, இவங்க விற்கிறத விட நம்மளோட லோ அண்ட் பிசி அவங்களோட ஹையர் அண்ட் பிசி. ஸோ அந்தபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லெட்ஸே ஒரு $2,000 வந்து நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு பிசியோட காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 2 yearsக்கு முன்னாடி நம்ம வாங்கின காஸ்ட், அது 1.5 yearsக்கு முன்னாடி. ஸோ இப்போ $2,000 அப்படின்னா டிவைடட் பை எவ்வளோ போட்டிருக்காங்க, 39, நம்ம வந்து 37 இவங்களோட பெட்டர் ப்ரைஸ் நம்ம மார்க்கெட்டில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் நம்ம போட்ட காசை வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். அண்ட் அட் தி சேம் டைம் வந்து கஸ்டமர் வந்து தே கேன் சூஸ் தி ஆப்ஷன். ஸோ நம்ம சைடு வந்து ஐதர் அவங்க வெறுமனையாக ரெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம், இல்லைனா ரெண்ட் டு ஓன் அப்படின்ற கான்செப்ட்டும் அவங்க பண்ணிக்கலாம். ரெண்ட் டு ஓன்னா நம்ம ஜென்ரலாக வந்து எக்ஸாக்டாக இந்த காஸ்ட்டுக்கு விற்க மாட்டோம், ஒரு வருஷம் விற்க மாட்டோம், 1.5 வருஷம் 2 வருஷம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கான்ட்ராக்ட் போட்டுப்போம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து வீக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் ரெண்டல்னால் அவங்க வந்து எப்போ வேணாலும் வந்து இது பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம், கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இவங்க பண்ணுற அதே டேர்ம்ஸும் நம்ம கொடுக்க போகிறோம், நெக்ஸ்ட் டே டெலிவரி கொடுக்க போகிறோம். அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தட்ஸ் அ திங் கைஸ். நம்ம இந்தமாதிரி ஒரு பிஸ்னஸ் ரேப் அப் பண்ணுறப்ப வி டோன்ட் ஹேவ் டு ஒரி, ஐயோ இதில் என்னென்ன லீகல் இஷ்யூஸ் இருக்கும் அது இருக்கட்டும். இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து 8 வருஷம் 6 வருஷம் என்னென்ன பண்ணியிருக்காங்க. இதேமாரி பிஸ்னஸ் நிறைய பிஸ்னஸ் நம்ம எடுத்து ஒரு தடவை படிச்சிட்டாலே 8 வருஷம் 6 வருஷம் அவங்க என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அவங்க புல்லட் பாயிண்ட்ஸாக போட்டுருவாங்க. அதை நம்ம படித்தாலே இவங்க என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதே ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்தமாரி ஒரு விஷயம் FAQ இருக்கும். FAQவில் இவங்கள்ட்ட அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு, இமெயில் பண்ணி ஃபோன் பண்ணி கஸ்டமர்ஸ் கேட்குற கொஷின் தான் FAQவில் இருக்கும். நம்ம அதையும் நம்ம செக்ஷனில் நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட ஃபோன் பண்ணுறது கம்மியாகிடும். அண்ட் முக்கால்வாசி அவங்க கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து முன்னாடியே ஆன்சரும் பண்ணிவிடுவோம். அண்ட் ஸோ நம்மளுக்கு வந்து சிட்னி நம்ம கையில் இருக்குது, விச் இஸ் லைக் 50 கிலோமீட்டர் ரேடியஸ் சிட்டி நம்ம கையில் இருக்குது, விச் இஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கேமிங் ஸ்டுடியோஸ் இருக்குது, ஐடி கம்பெனிஸ் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் வந்து திடீர்னு லேப்டாப் தேவை, பிசி தேவை, அந்தமாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம நிறையா வரும். இப்போ நம்ம கையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து சீரியலைஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஆன்லைனில் கொண்டு போகிறோம் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து மார்க்கெட்டிங்க்கு ஒரு பட்ஜெட் ஒன்று ஒதுக்குறோம் செகண்டு. அண்ட் தேர்டு வந்து இது கஸ்டமர்ஸ்கிட்ட டெலிவர் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்க, ஒரு ஹரிகுருக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்து இதுக்கு ஒரு சப்ளை செயின் சின்னதாக ஒன்று க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம் அது. அண்ட் who knows, இது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா ஐ ஜென்ரலி டேக் இட் சீரியஸ்லி. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு யாராவது ஒரு பார்ட்னரை கண்டுபிடிச்சி அவங்கள இதுக்குள்ளார வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதையும் ஒரு சின்ன ஒரு வீக்குக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு சைட் பிஸ்னஸை நம்ம ஆக்கிடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 1 monthல வந்து இந்த பிஸ்னஸ் நம்ம ரேம்ப் அப் பண்ணுறோம். ஸோ இது பாயிண்ட் இஸ் கைஸ், நம்ம வந்து இந்த சுச்சுவேஷனில் என்னால் சேடாக உட்காந்துருக்க முடியும். சேடாக இருந்த சென்ஸ்னால் எப்படி இருந்தாலும் போட்ட ரிக்குக்கு மேலே நம்மளுக்கு வந்து கிரிப்டோவில் வந்து காசு வந்துருச்சு. பட் ஸ்டில் வந்து இந்த குட்ஸை வந்து நம்ம வாங்கின மேலே விற்க முடியலன்னா எல்லாருக்கும் வந்து ஐயோ என்னடா அப்படின்ட்டு உட்காந்துருக்கலாம். பட் இதை எடுத்து நம்ம எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ வில் டூ இட் எக்ஸாக்டாக 1 monthக்குள்ளார நம்ம என்னென்ன ப்ராக்ரஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். We'll catch up again on another video. Thank you so much guys and cheers.